எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். காட்டு. இங்க வர்ற உன்னால வரலாற்றிலேயே திராவிடர்கள் முதலாக ஒரு எதிரியை இப்போதான் சந்திக்கிறான். வரலாற்றிலேயே. காலை உடைச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்ண? நீங்க பிராமண கடப்பாறை எடுத்துட்டு வாங்க, நாங்க திராவிட புல்டோசர் எடுத்து வரோம். பாப்போம். நான் பாப்போம். என்கிட்டயே சவாலா புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. சீமானு சொல்லிக்கிறேன், உமக்கு எதிராக ஏனென்றால் நீங்க பிஜேபியோட பி டீம்லாம் கிடையாது, நீங்க தான் பிஜேபி. அவனை கட்டி போட்டு அங்க கட்டிருக்க நாய் பூரா அவுத்து. ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே நேரடியாக எந்த வேலை செஞ்சதில்லை. அவனுக்கு பல பிரிவுகள் இருக்கிறது. அதுல தமிழ் தேசிய பிரிவு தான் நீங்க. ஆர்எஸ்எஸ்ல தமிழ் பிரிவாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வேறறுப்பது தேர்தலில் எங்களுக்கு தலையாய பணி. என்னை அடிக்கிறதுலயே குறியா இருக்க. எங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு சண்டை குறுக்க வந்த அது என்னவோ அதான் நடக்கும். கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம் பாஸ். சரியான பயந்தவங்களே பாஸ். நீங்க எங்களுக்கு பதவி தேவையில்லை, உங்களை மாதிரி சொகுசு எங்களுக்கு தேவையில்லை. நாங்க மேடை ஏறி வீரவசனம் டயலாக் பேசுற ஆளும் கிடையாது. வேலையை முடிச்சு விட்டுருவோம். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. பிச்சைக்காரப்பட பீத்தரப்பட உன் புத்திபுரம் பிச்சை எடுக்கிறதெல்லாம் போமா? அண்ணன் மூணு கட்டமா பேசியா போய் தேவாலயத்துல தேவரர் வாரின்னு பாடிட்டு அடிச்சா எவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். சட்டசபைக்கு போவாரா சீமான்? சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு, பணம், துட்டு. திருச்சியில் பிப்ரவரி 21 நடைபெற இருக்கிற மாநாட்டிற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை அண்ணனிடம் நிதி வழங்கப்படுகிறது. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம். மாநாட்டை நாங்களே முன்னின்று நடத்துவதால் அந்த நிதியை நாங்களே பெற்றுக் கொள்கிறோம். என்னது இதுவா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். தனிப்பட்ட முறையில சீமான பிடிக்கும் பர்சனலா. காரணம் கொஞ்சம் என்ன மாதிரி தமிழ்நாடு மூச்சுக்கு மூச்சு. நான் கேட்டேன், பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சீங்களா இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா? அதெல்லாம் தொழில் ரகசியம், வெளியே சொல்ல முடியாது. அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா. சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல போறியா இல்லையா? இந்த வேலைக்கு தான் போவேன்னு அடம் பிடிக்கப்படாது. ஆனால் அரசு வேலை ஆகட்டுங்க, அப்படியே செய்யறேன். ஆமா, ஐயா யாரு? முறையான கேள்வி கேட்டில்ல. ஐயா யாருன்னு நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டு இல்ல. டேய், இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் ஆகி சீமானா கருணாநிதியா? அசிங்கப்பட்டான் ஆட்டோ. இத பாரு, இது ஒரு தற்கொலை கூட்டம். டிவிக்கேன்னு பைத்தியக்கார போயிடுவோம். என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண. திமுக ஒரு தீய சக்தி, டிவிக்கே ஒரு தூய சக்தி. கோல்கேட் வேத சக்தி. என்ன சொன்ன? பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம். ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல. என்ன சொன்ன? ரொம்ப சோர்வா இருக்கியா? அரை கிலோ மாட்டுக்கறி, அரை கிலோ போடு. உண்மை. வாரத்துக்கு 2 தடவை அரை கிலோ போட்டு நின்னு வரும். என்னடா சொல்ற? நான் மட்டும் இல்ல, நானும் என் தம்பியிலும் ஆக்கி வச்சு அடிச்சு விட்டுருவோம். என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி பேச? எடப்பாடி பழனிசாமி கூட 5 வருஷம் ஆண்டுட்டார், 4 ஆண்டு. ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டு ஆண்டுட்டாப்ல. ஒரே ஒரு முறை புடிங்கிருப்ப தருதல. வேண்டாம்ப்பா, உன்னோட திருவிழாடல இதோட நிறுத்து. போய் டீ சொல்லு போ. நீ என்ன, நீ ஓட்டுக்காக கத்திட்டு இருக்கேன் நினைக்கிறியா?
இது வரைக்கும் எனக்கு போட்டியா? அப்புறம் கலந்துகிட்டு பிறகு விமர்சனம் கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு சொல்லுங்க. அரசியல்வாதிகள் அப்படியே நிரூபிச்சிட்டியாடா. பாரதிய பேசுனாங்க. பாரதிய நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, சரி, பாரதி இருக்கிற இடத்துல பாரதினா தமிழ் இருக்கு. தமிழ்ங்கிறது என் தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன். அவ்வளவுதானே பேசுறேன். 12 வருஷம் திராவிடர் கழக மேடையில பேசுறேன். அப்ப உனக்கு இனிச்சது எங்க போய் நிக்கிறேன்னு பேசாத, என்ன பேசுனேன்னு பேசு. வெக்கங்கட்ட பிள்ளைகளா உங்களடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ரவுடிய பொறுக்கிய பொம்பளை பொறுக்கிய என்ன கேட்டா தெரியுமா சார்? என்ன கேட்டா தெரியுமா? அசிங்கப்படுத்தணும்னா தெருவா அசிங்கப்படுத்தணும். நீ பொம்பளை பொறுக்கி, நீ மானங்கட்ட கழுத. இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். RSS பிஜேபியினுடைய மூத்தரத்தை வாங்கி குடிக்க போயிட்டான் அந்த கழுத, அந்த கம்யூனிட்டி இருக்கானே சீமா சொல்றான். அங்க இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் வேலைக்கு போகும் பெண்கள்லாம் சொன்னாங்க. உண்மை, வேலைக்கு போற பெண்கள்லாம் ஒழுக்கம் கட்டவர்கள், தலித்து மக்கள் அழுக்கானவர்கள் சொன்னாங்க சங்கராச்சாரியார். அப்பதான் அவங்க நாக்க அறுத்திருக்கணும். ஏன்னா அந்த பொறுக்கி பையனை பொறுக்கின்னு தான் சொல்ல முடியும், ரவுடின்னு தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு ரூட் இருக்குதோ? அவனை போய் ஐயா அவரு சீமான் அவரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர்னா சொல்ல முடியும். நாம் தமிழர் கட்சியினுடைய ரவுடிய பொறுக்கிய பொம்பளை பொறுக்கிய எங்க அசிங்கப்படுத்தணும்னா தெருவா அசிங்கப்படுத்தணும். வெக்கமா இல்ல, சுத்தமா இல்ல. வேறாங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா உங்க அண்ணனான சீமான் இன்னைக்கு தேவடியா பையங்கிற பேரோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட. அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா சீமானுங்கிறவங்க மட்டும் கிடையாது, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு தேவடியா பசங்களா தான் இருந்திருப்பீங்க. கொஞ்சம் மரியாதையா பேசு. நல்ல அப்பனுக்கு நீங்க பிறந்திருந்தீங்கன்னா நாளைக்கு சீமான அறிவிக்கிட்டோம், தம்பிகளே எங்கூட நாளைக்கு ஜெயிலுக்கு வருவதற்கு தயாரா? 3 ஆண்டுகள் ஜெயில இருக்கணும், எங்கூட சிறைக்கு வருவதற்கு தயாரா அப்படின்னு சீமான ஒரு அழைப்பு விடுத்தா சீமானோட பொண்டாட்டியோட போக மாட்டான். புருஷன் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும் முடியும். அவதான் பொண்டாட்டி. பொண்டாட்டியே நீ வேணா போடா தேவடியா பையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன மைத்துக்கடா போகணும் அப்படின்னு செருப்பு புய்ய அடிச்சு துரத்துவான். நான் சவால் விட்டது போது நான் சங்கட்ட போடுறது போது அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்லி விடிய உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசிக்கிறீங்க. நீங்க பஞ்சாயத்தை கடைசிட்டு ஊரை பக்கம் போய் சேருங்க. லொச்சக் மொச்சக் பச்சக் லொச்சக் மொச்சக் பச்சக் லொச்சக் மொச்சக் பச்சக்